ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் மாடித்தோட்டம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தோட்டத்தில் பாருங்கள், மீண்டும் நிறைய வந்து பூ வச்சுருக்கு பாருங்கள். பூவெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒரு 4 முட்டை வச்சுருக்கு. காய் வந்து இல்லை, நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 தான் பறித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 15-16 காய் போல் பறித்தேன். இப்போயும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ உள்ள காயும் நல்லா தேறிட்டு, அதனால் அந்த காய் எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்துறேன். எல்லாம் செவந்து வந்துட்டு பாருங்கள். இதுலேயும் எப்படியே கொத்தாக இருக்குது காய். ஆனால் காய் வந்து ஒரு நல்லா ஊறுகாய்க்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இதில் ஒரு விதை கூட இல்லை. இந்த சைடு இதில் ஒரு கொத்து இருக்குது பாருங்கள். இதுவும் எல்லா காயும் நல்லா தேறி இருக்குது. நமக்கு வந்து மாடி தோட்டத்தில் சின்ன கண்ணில் இவ்வளோ காய் பறிக்கிறது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்த காய் வச்சுருக்குன்னு. இப்போ தான் பூ வச்சுது, நல்லா எல்லாம் பிஞ்சாயிட்டு. இந்த சைடு ஒன்று பாருங்கள், நல்லா செவந்துட்டு. இதையும் பறித்து எடுத்துக்கிறேன். இப்படியே கீழே ஒரு 3 காய் இருக்காங்க பாருங்கள். இதையும் பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ காய் கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஒரு 25 காய் போல் கிடச்சிருக்கு. இதுலேயும் நிறைய முட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே அப்படியே பிஞ்சாயிட்டு. இன்றைக்கி வந்து பூவும் இந்த காய் வந்து பறிச்சுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கீரை இருக்குது, கீரையும் பறித்து எடுத்துக்கலாம் வீட்டுக்கு. பொன்னாங்கண்ணிக்கீரை நான் கட் பண்ண திரும்ப நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு இன்றைக்கி. பாய்.